ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஊபரில் ஒரு ஃபுட் வந்து எப்படி ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஊபர் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணி நீங்கள் ஜிமெயில் கொடுத்து இல்லாட்டி உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்து இதில் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபுட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாகவே வந்து எல்லா உங்களோட லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நியர்பையில் இருக்கக்கூடிய எல்லா ஷாப்ஸும் வந்து இதில் காட்டும். அவைலபிள் ஷாப்ஸ் வந்து காட்டும். நான் வந்து இப்போ கீல்ஸை செலக்ட் பண்ணுறேன். கீல்ஸில் பார்ப்போம் என்ன ஃபுட் இருக்குன்னு சொல்லி. இதுக்கான ப்ரிஃபர்டான ஃபுட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு பிறகு இப்போ நான் வந்து ஒரு ஃபுட் செலக்ட் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ண உடனே வந்து அதை ஆட் டு பாஸ்கெட்டுக்குள்ளே போகும். அதுக்குள்ளே வந்து எவ்வளோ பேமெண்ட், டெலிவரி ஃபீ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த எல்லா ஆப்ஷனும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன், இல்லை நான் ஒன்று தான் இதில் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சப்டோட்டல் வந்து காட்டும். அதே கண்டினியூ பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ளேஸ் ஆர்டர் ஆப்ஷனுக்கு போகும். இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டெலிவரி ஃபீஸ், மற்ற ஃபீஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளோ பேமெண்ட் வரும்னு சொல்லி இதில் காட்டும். ஸோ நீங்கள் இதை பார்த்து உங்களுக்குரிய பட்ஜெட்டுக்குரிய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். மற்றது வந்து இதில் கட்டாயம் லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். லொக்கேஷனை வந்து நீங்கள் மேலே இருக்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்து லொக்கேஷனை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இவ்வளோதான் விஷயம். அதோட கேஷ் கார்ட் பேமெண்ட்டும் இதில் இருக்குது. நீங்கள் கேஷ்னு சொன்னால் டெலிவரி பண்ணக்கூடிய கேஷை கொடுத்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி கார்டு ஆப்ஷனை கொடுத்து கார்டை நீங்கள் நம்பரை இதில் ரெஜிஸ்டர் பண்ணி அதை நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். ரைட், ஓகே. இப்போ நான் ப்ளேஸ் ஆர்டரை கொடுக்குறேன். கார்ட் பேமெண்ட் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு நான் இப்போ ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்க போகிறேன். ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். என் அதுக்கு வந்து பேமெண்ட் வராது. நான் இப்போ ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே என் செலெக்ஷன் லொக்கேஷனை செலக்ட் பண்ணி பார்த்துட்டு நான் ஃபைனலாக ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ரைட், ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்த உடனே வந்து ப்ளேஸிங் ஆர்டர் சொல்லி இன்னொரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியாக கோ பேக்கும் பண்ணலாம். ரைட், இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. லோட் ஆகிட்டு உடனே அடுத்த ஆப்ஷனுக்கு போகும். ஸோ ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகிட்டு, ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஆர்டர் அக்செப்ட் பண்ணோடனே அடுத்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு க்ரீனில் காட்டும். ரைட், இப்போ வந்து உங்களோட ஆர்டரை வந்து அந்த ஷாப் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளேயே அரைவல் டைமும் இதில் காட்டிக்கொள்ளும். இதுக்கு பிறகு வந்து பேக் பண்ண உடனே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு க்ரீன் காட்டும். அதுக்கு பிறகு டெலிவரி பிக்கப் பண்ண உடனே காட்டும். அப்புறம் உங்களுக்கு ஃபைனலி டெலிவரி ஆகின உடனே இந்த ஆப்ஷன் காட்டும்.